ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசிலேருந்து NEET-PG கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ அந்த கவுன்சிலிங்கான சார்ட் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி டெபாசிட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃப்ளோ சார்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க NEET-PGலேருந்து நீங்கள் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் www.mcc.nic.in வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே பே பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட்ஸ் அலாட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட்ஸ் அலாட் ஆனதுக்கு அடுத்ததாக நீங்கள் அந்த காலேஜஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜஸ்க்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடணும். அண்ட் அந்த இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா ஃப்ரீ எக்ஸிட்லேயும் வெளியே வந்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கிரேடேஷனாக அவைலபிள் இருக்குது. ரவுண்ட் 2ல் நீங்கள் வேறு ஒரு காலேஜுக்கு அப்கிரேடும் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அலர்ட்டான காலேஜ்லேயும் நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம். அதுவே நீங்கள் ரவுண்ட் 1ல் செலக்ட் ஆன சீட்ஸில் உங்களுக்கு அந்த சீட்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரவுண்ட் 1ஓட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரவுண்ட் 2க்கு கண்டக்ட் ஆகும். அண்ட் அதில் நியூ கேண்டிடேட்ஸும் அவைலபிள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியே வந்த கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் 2க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஸோ ரவுண்ட் 2க்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லை ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் ரவுண்ட் 2க்கு தனியாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ண சாய்ஸ் ஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்ததாக செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வரும். ஒருவேளை நீங்கள் காலேஜ் அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போய் ரிசைன் பண்ணிட்டு அடுத்ததாக செகண்ட் ரவுண்டுக்கான காலேஜில் உங்களோட சீட்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரவுண்ட் 2ல் சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு வேளை ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ரிப்போர்ட் பண்ண உங்களுக்கு அலாட்டான அதர் காலேஜஸில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அதில் ரவுண்ட் 3க்குமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். சீட்ஸ்க்கு ரவுண்ட் 2ல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அதுவே உங்களுக்கு ரவுண்ட் 2ல் சீட்ஸ் அலாட்டாக ஆகலைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 3 ஆஃப் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். இல்லை ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து பண்ணலாம். ரவுண்ட் 2ல் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில். ஸோ ரவுண்ட் 3ல் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அலாட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் போய் கம்ப்ளீட்டாக உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அலாட்டட் சீட்டில். ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ரவுண்ட் 3ல் ஒரு காலேஜில்னா உங்களால் ரிசைனும் பண்ண முடியாது, அந்த சீட்ஸை அப்கிரேடும் பண்ண முடியாது. அதுவே உங்களுக்கு ரவுண்ட் 3ல் சீட்ஸ் கிடச்சி நீங்கள் ஒரு வேளை அந்த காலேஜுக்கு போய் ஜாயினே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸிட் ஆன மாதிரி கன்சிடர் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் இந்த எலிமினேஷனால் இதுக்கு மேலே ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு வேளை ரவுண்ட் 3ல் உங்களுக்கு சீட்ஸே அலாட் ஆகலைன்னா நீங்கள் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ரே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லைனா சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணியே ஆகணும். அண்ட் அதில் ரெசக்னேஷன்ற வேலையே இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஜாயின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் வைஸில் தான் சீட்ஸ் கனெக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் ஸ்டே ரவுண்டுமே கூட. ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் 1 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில்டு ப்ராசஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே பே பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக சீட் அலாட்மெண்ட் வரும். அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் ஃபிசிக்கலாக போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் அந்த அலாட்டடான காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் கிடச்ச கேண்டிடேட்ஸ் ஃப்ரீ எக்ஸிட்டும் சூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ரவுண்ட் 2லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட சீட்ஸை அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் சாய்ஸ் ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ஓட கம்ப்ளீட் ப்ரொசீஜர். ஸோ அடுத்ததாக செக்யூரிட்டி டெபாசிட் பற்றி பார்த்தலாம். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1000ம் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 500ம் பே பண்ணணும். அண்ட் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். அதுவே ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 25,000ம் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10,000ம் பே பண்ணணும்.
அண்ட் அதுவே டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 5,000 ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 5,000 பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 2 lakhs, ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 2 lakhs பே பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஸோ NRI கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MCC கவுன்சிலிங்லேருந்து NEET-PGயோட அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு வேணும். NRI ஸ்டேட்டஸ்க்கான ப்ரூஃப் வேணும். வேலிடான பாஸ்போர்ட், விசால்னா ரெசிடென்ஷியல்னா ஒர்க் பர்மட், ஓவர்சீஸ் சிட்டிசனா OCA கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் NRI சர்டிஃபிகேட் வந்து காம்படென்ட் அத்தாரிட்டி ஒன்று எம்பசிட்டிருந்து இல்லைனா இந்தியன் கான்சுலேட்லேருந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்ததாக அந்த NRI ஸ்பான்சருக்கும் இந்த கேண்டிடேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்கான சர்டிஃபிகேட் அண்ட் அஃபிடவிட் ப்ரொவைட் பண்ணணும். 10th and 12th மார்க் ஷீட் ப்ளஸ் பாசிங் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் கேண்டிடேட்ஸோட பாஸ்போர்ட் இல்லைனா ஸ்பான்சரோட பாஸ்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டோட்டல் கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம். அண்ட் நீங்கள் பேஸ் ஸ்டேட்டில் MBBS காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சரி, அண்ட் PG கோர்சஸ் ரிலேட்டடான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உடனே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும்.